வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு கதைகளின் உலகம் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஹெட்டிங் என்னன்னு சொன்னால், உங்கள் உள்ளே பேசுகிற 3 மனங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதே முக்கியமன்றதை நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 3 மனங்களில் முதலாவது மனம் ஐடி என்று சொல்கிறது, 2வது ஈகோ, 3வது சூப்பர் ஈகோ. அதை நான் ஒரு சைக்காலஜி தியரி மூலம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த சைக்காலஜி தியரியை உருவாக்கினவற்ற பெயர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவர். இந்த 3 மனங்களை பற்றி எழுதியிருக்கிறார். அது மிக மிக முக்கியம் எங்களோட வாழ்க்கையில். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் அந்த 3 மனங்களை பற்றி பார்ப்போம். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஐடி என்று சொன்னால் இட் என்று சொல்கிறது. எனக்கு இப்போ இது வேணுமென்று சொல்லி அடம் பிடிக்கிற ஒரு மனம். இது பிறந்த நாள்லேருந்தே எங்களுக்கு இருக்கிற மனம். முழுக்க உணர்ச்சி மற்றும் ஆசைகளோடு ஒன்றிணைந்த மனம். யோசிக்காது, நல்லது கெட்டது உடனே எனக்கு அந்த என்ன விருப்பமோ அதை நான் அடையணுமென்று நினைக்கிறது. அந்த இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற விருப்பத்தை அடையணுமென்று நினைக்கிற மனம். இன்பத்தை தேடுகிற மனம். உதாரணமாக சொல்ல போனால், குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொன்னால் அது ஆளும். கோபம் வந்தால் நாங்கள் கத்துவோம். அப்படியானதை சொல்கிறது ஐடி இட்ன்னு சொல்கிறது. 2வது மனம் என்னென்று சொன்னால் சூப்பர் ஈகோ. இது சரியோ தவறோன்றதை அனலைஸ் பண்ணும். இது நம்முடைய நெறிமுறை குரலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படி பெற்றோர், சமுதாயம், மற்றும் மதிப்பு மிக்க பழக்க வழக்கங்கள்லேருந்து பழகினமோ அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மோரல் பிரின்சிபல் அடிப்படையில் எங்களை வழி நடத்துகிற ஒரு மனம்தான் சூப்பர் ஈகோ மனம். இதுக்கு உதாரணமாக சொல்ல போனால், நீ கோவப்படக்கூடாது, நல்ல மனிதனாக வாழணும், நீ தவறு செய்யக்கூடாது, நீ சமுதாயத்தில் நல்ல ஒரு பேர் எடுக்கணும் என்று சொல்கிற மனம்தான் இந்த சூப்பர் ஹீரோ மனம். இது ஒரு நீதிபதியாக எங்களை இயக்கி கொண்டு இருக்கும். 3வது மனம்தான் ஈகோ. இது சரி சமநிலை பார்க்குற மனம். இப்போ எங்களோட ஈகோ கூடிச்சுதுன்னு சொல்லினா எப்போவுமே பிரச்சனையாக இருக்கும். இது கிட்டத்தட்ட சொல்ல போன்னு சொன்னால் அந்த ரியாலிட்டி பிரின்சிப்பின் அடிப்படையில் அமையும். இப்போ எனக்கு ஒரு தப்பு நடந்துட்டா உடனே நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன்றத அடிப்படையாக வச்சு அமையும். இல்லை இது தப்பு என்று சொல்லி நாங்கள் வாதாடுவோமே, அதுக்கு முக்கியமான மனம் இந்த இந்த ஈகோ என்கின்ற மனம். இதுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால், எனக்கு கோபம் வருகிறது, நான் கத்திட்டேன், எனக்கு அமைதியாக இருக்க முடியாது, அதால் நான் வெளியில் போயிட்டேன், கிளாஸுக்கு வெளியில். அதுகளோட சம்மந்தப்பட்ட மனம் தான் இந்த ஈகோன்ற மனம். இது சமநிலையை வச்சிருக்கிறதுக்காக போராடுற ஒரு மனம். இப்போ நாங்கள் அந்த 3 மனங்களை பற்றியும் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, இந்த 3 மனங்களும் எப்படி வேலை செய்கிறன்றதை பற்றி அடுத்த ஒரு இது சாப்டரில் பார்க்க போகிறோம். நீங்கள் டயட் இருக்க போகிறீங்களேன்னு வச்சுக்கொள்ளுங்கோ. டயட்டுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்கோ. இட் மனம் என்ன சொல்லுமெண்டா, கேக்கை சாப்பிடுன்னு சொல்லி சொல்லும். ரொம்ப ருசியாக இருக்குது, இப்போவே நான் சாப்பிடணும்னு சொல்லும். ஆனால் சூப்பர் ஈகோ சொல்லும், இல்லை நீ டயட்டில் இருக்கிற, நீ இப்போ சாப்பிடலான்னு சொல்லும். ஈகோ சொல்லும், சரி பரவாயில்லை, சிறிய துண்டு மட்டும் சாப்பிடுன்னு சொல்லும். இந்த 3 வகை மனங்களால் தான் நாங்கள் எப்படி எங்களோட வாழ்க்கையை டிசிஷனை மேக் பண்ணுறோம்ன்று அமையுது. நாங்கள் இந்த மனம் போன போக்கில் போக வேண்டாம்னு சொல்கிறது காரணம் என்று சொல்லி சொன்னால், இப்போ அதான் இந்த இட் மனத்தோடு நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் அது எல்லாத்தையும் செய்ய வைக்கும். எங்களுக்கு ஆசையை உடனே நிறைவேற்றணும்னு செய்யும். நாங்கள் கூடுதலாக சூப்பர் ஈகோ மனதுக்கு இடப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் எங்களோட சைக்காலஜி நல்லா இருக்குன்ற அர்த்தம். நாங்கள் இதன் மூலமாக பெரிய பொசிஷன்லையோ அல்லது இது மூலமாக நிறைய விஷயத்தை வாழ்க்கையில் அடைய முடியும். ஏன்னு சொன்னால் அது அனலைஸ் பண்ணித்தான் எங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று பார்ப்போம். அதுக்கு ஒரு கதாபாத்திரத்தை நான் செலக்ட் பண்ணுறேன். அவர்கிட்ட பேர் அரவிந்த். அவருக்கு உள்ள 3 குரல்கள் இருக்குது. அந்த 3 குரலில் அவர் ஒரு பேக்கரி பக்கத்தால் போய்கொண்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு உடல் பருமன் அதிகரித்ததால் அவர் இனிப்பு பொருட்களை சாப்பிட்றதுக்கு இப்போ இயலாது. அவர் ஒரு டயட் ஃபாலோ பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறார். அவர்கிட்ட கண்ணுக்கு ஒரு பெரிய சாக்லேட் ஒன்று தென்படுது. அப்போது அவரின் உள்ளே 3 குரல்கள் பேச
ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ஸ்டார்ட் பண்ணிக்க வாவ் முதல் மேனம் சொல்லுது, இட் மேனம் கேக் ரொம்ப ருசியாக இருக்குது, இப்போவே நான் வாங்கி சாப்பிட்றோம்னு சொல்லுது. இது இது ஒரு இன்பத்தை தூண்டுற ஒரு மெனமாக இருக்குது. ரெண்டாவது சூப்பர் ஈகோ மெனம் என்னென்னு பேசுதுண்டா, அரவிந்த் இப்போ நீ கட்டுப்பாட்டில் இருக்கிற, டயட்டில் இருக்கிற, உனக்கு இது தேவையான்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புது. அது அடுத்த மெனம் ஈகோ மெனம் என்ன சொல்லுதுண்டா, யா உனக்கு ஆசையாக இருக்குது கேக் சாப்பிட, சரி பரவாயில்லை நீ டயட்டில் தான் இருக்கிற, ஆனால் ஒரு சின்ன துண்டை சாப்பிடு உண்ட திருப்திக்காகன்ட்டு சொல்லுது இந்த ஈகோ. எப்போவுமே நாங்கள் ஈகோன்றோன்னா எப்போவுமே பிள்ளையான ஒரு கான்செப்டை மைண்டுக்குள்ளே வைக்கிறது. ஈகோண்டா எல்லாமே திமிர் பிடிச்சன்ற மாதிரி ஒரு மைண்டில் இருக்குவங்களுக்கு. தமிழில் நாங்கள் தமிழாக்கள் நாங்கள் கூடுதலாக ஈகோண்டா ஒரு நெகட்டிவான தோட்டன்னு நினைக்கிறோம். ஈகோன்றது உண்மையாகவே மனதை சமநிலைப்படுத்தும். ஒரு ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் ஒரு டிசிஷனை மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவும். நீங்கள் ஈகோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு டிசிஷனை மேக் பண்ண மாட்டீங்க சொல்லப்போனால். அதுக்கு இந்த ஈகோன்ற மைண்ட் செட் உண்மையாகவே முக்கியமான மைண்ட் செட்டாக இருக்குது. இது சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த இட் மெனம்ன்றது அன்கான்ஷியஸ் அதாவது அறியாமையால் வர்ற விஷயந்தான் இட்ன்ற ஒரு மெனதால் செய்யக்கூடிய விஷயம். சூப்பர் ஈகோ மெனம்ன்றது மோரலான ஒரு வாய்ஸ், அது ஒரு நீதிபதி உங்களுக்கு, அதை நீங்கள் கேட்குறது நல்ல விஷயந்தான். அடுத்து ஈகோன்றது கான்சியஸ் டிசிஷன் மேக்கர், அதாவது நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிற விஷயம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் உருவாக்கப்பட்ட இந்த தியரி ஏன் சைக்காலஜியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது என்று சொல்லி சொன்னால், இந்த தியரியை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சில நோய்களை தீர்க்கலாம். அதாவது தீர்க்கலாம்ன்றதை விட அது அந்த நோய்களுக்குரிய நிவாரணங்களை தேடலாம். இந்த 3 மெனங்களின் அடிப்படையாக வச்சு தான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன போனால் ஒரு சைக்காட்ரிக் பிரச்சனை இருக்குண்டா, டிப்ரெஷனை இருக்கலாம், அல்லாட்டா உங்களால் உங்களோட மனதை அமைதிப்படுத்தலாம் இருக்கலாம், அல்லாட்டா உங்களுக்கு எப்போவுமே அமைதி இல்லாமல் ஒரு நர்வஸாக இருக்கலாம். அப்படியான விஷயங்கள் எப்படி உங்களை கையாள முடியுமன்றதை பற்றி கையாளணுமன்றதை பற்றி டாக்டரோ அல்லது உங்களோட நர்ஸோ இதுக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணினவே சொல்லிவினோம். அந்த ஹீலிங் ப்ரோசஸுக்கு என்னென்னலாம் செய்யலாமன்ற ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாதிரி உங்களுக்கு போட்டு தருவினோம். அது என்ன வேறு ஒன்றும் சொல்கிற இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற இட் மெனத்தை நிப்பாட்டி குறைச்சி அதுண்ட ஆசை இன்ப துன்பங்களில் உடனே இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதை குறைச்சி உங்களை அமைதிப்படுத்தி அனலைஸ் பண்ண வைக்கும். உங்களோட நர்வ் சிஸ்டத்தை உடனே ரியாக்ட் பண்ண வைக்காது. உங்களோட ஹார்மோனை இரசாயன பொட்டலம்னு சொல்லலாம், அதை உடனே ரியாக்ட் பண்ண வைக்காது. அந்த உடனே ரியாக்ட் பண்ணாமல் விட்டாலே நிறைய பிரச்சனை ஸ்டாப் ஆகும். அது இப்போ அப்படியான ஆட்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் இப்படியான அவைக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுப்பினோம். அதாவது கவுன்சிலிங்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, இதை பற்றி கதைக்கிறது தான் கவுன்சிலிங். அதாவது உங்களை ஆராய வைக்கிறது தான் கவுன்சிலிங்ன்றது. கவுன்சிலிங் படிக்கிறவை என்ன சொல்லிவினோம்னா கூடுதலாக உங்களை எப்படி ஒரு இறுக்கமான சிச்சுவேஷன்லேருந்து உங்களை தகர்த்தி உங்களை யோசிக்க வைக்கிறாங்க. உங்களோட மூளையை யோசிக்க வைக்கிறது தான் கவுன்சிலிங், வேறே ஒன்றுமே இல்லை. கவுன்சிலிங்கு போனால் நல்லா இருக்கும்னு சொல்கிறது இதுதான். அதான் இப்போ கவுன்சிலிங்கு பிறகு நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் 3 வகையான மனதை பற்றி கற்றுக்கொண்டீங்கள். இட், சூப்பர் ஈகோ. நீங்கள் சூப்பர் ஈகோவையும் வளர்த்து கொள்ளுங்கோ. உங்களோட வாழ்க்கைக்கு அது மிகவும் உத்வேகத்தை கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபடுறதுக்கு வழிவகுக்கும். ஏனெண்டா நீங்கள் எப்போவுமே ஆராய்ஞ்சு தான் ஒரு முடிவை எடுப்பீங்க. இப்போ இந்த 3 மெனங்களையும் பயன்படுத்தி கூடுதலான சைக்காலஜிக்கல் பிரச்சனையை நாங்கள் வர்றதுலேருந்து தடுத்து கொள்ளலாம், அதாவது ப்ரிவெண்ட் பண்ண முடியும் உங்களால். இந்த ஒரு கருத்தோடு நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் விடைபெற்று கொள்கிறேன். மீண்டும் கதைகளின் உலகத்தின் மூலம் அடுத்த முறை சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.
See you.